ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்றோட எபிசோடில் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு திவ்யாவை வந்துட்டு மறைமுகமாக அவங்க ஒரு இடங்களில் என்னை வந்து இன்டெரக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க போல இருக்குது. நானும் கவனித்து பார்த்தேன். நேற்று அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சான்னு சொல்லுங்கள், நான் கவனிக்கலையான்னு தெரியல. ஸோ அதை வந்துட்டு இப்போ என்னன்னா, எபிசோடு முடிஞ்ச உடனே திவ்யா வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணுவோம், எல்லோரும் உட்காருங்க அப்படின்போது நான் முடியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போகிறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு போனது தப்பு தான். திவ்யா வந்து நீ இருங்க அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறது தப்பு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா கற்றுவாங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து நீ காணாமனது கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் அவர் காதல் விழல போல இருக்குது. நீங்கள் வந்து இங்கே தான் நின்று ஆகணும். ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், என்ன நீங்கள் அவங்கள தட்டி கேட்கவும் மாட்டீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படி இப்படின்னு பேசியிருப்பார்ல, அந்த விஷயத்தை அங்கே அவருக்கு மைண்டில் போட்டுச்சு. சரி அப்போ நமக்கு தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் இது பண்ணுறீங்களா, அப்போ அதே மாதிரி அவங்க சொல்லும்போது நீங்கள் நின்று தான் ஆகணும், நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜய் பாரதி கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ரெஸ்ட்டும் போயிட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? வந்தவொடனே சொல்லுவாங்க, எவ்வளோ வாட்டி சொல்கிறது எனக்கு வந்துட்டு இதுவாக இருக்குன்னு, புரிஞ்சிக்க மாட்டிங்களான்னு கத்துவாங்க. அறிவில்லையான ஒரு வார்த்தையை அவர் விடுவாங்க. அது தப்பு, அவர் கேட்டதுலேயும் தப்பு கிடையாது. ஆனால் இவங்க வந்துட்டு அந்த விஷயமா அவர் காதலை விழுந்துச்சா இல்லையானே தெரியாமல் கத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு நான் எந்த இடத்துலையும் இன்டைரக்டாக சொல்லவே, ஐ ஸ்வேர், அதாவது சத்தியமாக சொல்கிறேன் உன்னை பற்றி நான் பேசவே இல்லைன்றாங்க. அது பச்சை பொய். ஏன்னா கனிக்கிட்ட வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கெலாம் வந்துட்டு அவங்க அப்பா இறந்த மாதத்துக்கு அழுதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கெலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் கனியும் திவ்யாவும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஏன் வெள்ளிக்கிழமை எபிசோடில் போய் பார்த்தவங்களுக்கு கிளியர் கட்டாக குறும்படம் கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து அது மட்டும் இல்லாமல் நான் என்னது விஜய் பார்வதிகிட்ட சொல்லியிருப்பாங்க, முதல் நட்புக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கணும், ஒரு பேசிக் மேனஸ் இருக்கணும். எதையுமே நான் பேசலை, என்னோடய வருத்தத்தை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை சொல்கிறாங்க. வருத்தத்தை மட்டும் சொல்லலை, வருத்தத்தோடு சேர்த்து உங்கள் வன்மத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் ஒத்துக்கணும். அங்கே வந்து அதாவது திவ்யா கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் இதுன்னா, சபையினை கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு பயமே இருக்காது. இப்போ கோர்ட்டில் கூட பாருங்கள், ஓப்பன் நாமினேஷன் நான் டிஸ்கஷன் பண்ணவே இல்லைன்னு அடித்து சொன்னாங்க. ஆனால் அங்கே கமருதீனுக்கு தெரியும், விஜய் பார்வதி தெரியும், சாண்ட்ராக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கமருதீன் சொல்கிற இல்லை நீ டிஸ்கஸ் பண்ண, நான் பண்ணலை, பண்ணியிருந்தால் தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. விஜய் சேதுபதி கேட்கலன்னா அவங்க சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி. எப்படி அந்த பயமே கிடையாது, அசால்ட்டாக பேசுவாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு எதுக்கு சைலண்டாக இருக்காங்கன்னு தெரியல. இல்லையே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களேன்னு சொல்ல மாட்டாங்க. கொடுமை. சரி கனியை சொன்னாங்களா? சொல்லலை. விஜய் பார்வதிக்கிட்டே என்ன சொன்னாங்க அவங்க, என்ன அதாவது ஒருத்தரை பற்றி நாங்கள் வந்து 2 பேரும் பேசியிருக்கோம், இப்போ அவங்கக்கிட்டே வந்து இவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காண்டா கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வியானா கிட்ட பேசியிருப்பாங்க சாண்ட்ரா பற்றி. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய சண்டையாக போய் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்கிட்ட என்ன வேணும், அவங்களுக்கு என்னென்ன சாண்ட்ராக்கு திவ்யாவால் தான் பிரஜன் வெளியே போனார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்டு. பிரஜனுக்கும் அந்த மேபி அந்த விஷயங்கள் தோணிருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா யார் கூட லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது திவ்யா பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதேமாதிரி திவ்யாவுக்கு அதிகப்படியான ஹெவியான பிஆர் இருக்குன்ற சொல்லி வச்சுருக்காரு. அது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பிரச்சனை வந்து யார் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல, அதை சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு பயங்கரமாக இதுவாகி அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதிகிட்ட சொல்லி அதையும் சொல்கிறாங்க, நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கமருது விஷயத்தில் எதுக்கு பீன் பேக் போட்டு அங்கே உட்காரணும், அவளுக்கும் அங்கே சண்டை பிரச்சனை வருது, எந்திரிச்சு உள்ளே போகலாம்ல, போகாமல் கை கட்டி நிற்கிறாங்கன்னா எதுக்கு, என்னென்ன பேசுகிறாங்களோ அந்த வார்த்தையை வாங்கிட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறது. அதில் தான் வந்து இந்த காக்கா ஆகி போகிற விஷயம் மேட்டர்லாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.